தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். ஸ்டெம் அகாடமி நீட் திருச்சி இங்கு தமிழ் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக வகுப்பு செயல்படுகிறது. அரசு பள்ளி மாணவர் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் படிக்கும் மாணவர்களுக்கு இது உபயோகரமாக இருக்கும். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணணும். சரியாக நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் படிக்கிறது எப்படி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், அதாவது பேராகிராஃபாக எழுதுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம கீழ்கண்டவாற்று எது சரியான விடை அப்படின்னு 4 ஆன்சர்களை ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா சார்பு இயக்கம், சார்பு திசை வேகம் அதை மையப்படுத்தி இந்த கணக்கு கொடுக்குது. ஒரு பறவை வடக்கு திசையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ரயில் மேற்கு திசையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. இந்த ரயிலில் அமர்ந்திருக்கும் ஒரு பயணி பறவையின் வேகத்தை காணும் திசையின் அளவு எவ்வாறு இருக்கும்? காணும் திசையும் அளவும் எவ்வாறு இருக்கும்? அப்ப திசையும் கண்டுபிடிக்கணும், அளவும் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுங்கள ஒரு பொருள் மூவ் ஆகுது இல்ல ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம அச்சு பெட்டகத்தை வச்சுதான் அதோட அமைப்பை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த பொருள் இங்க இருக்குன்னு எக்ஸ் ஒய்ங்கிற அச்சை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த அச்சு ஒண்ணு நிலையா இருக்கணும், இல்லாட்டி யூனிஃபார்மான திசை வேகத்துல நகர்ந்து கொண்டு இருக்கணும். அப்படிங்கிற போதுதான் இதோட நிலையை நம்மளால சொல்ல முடியும். இல்ல வெலாசிட்டி பேசிஸ் என்ன தமிழ்ல சார்பு திசை வேகம். திசை என்ன அளவு ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டைரக்ஷன், மேக்னிடியூட் ரெண்டுமே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப வடக்கு நோக்கி நகர்கிறதா? அப்ப இதான் வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. அப்ப ட்ரெயின் கிழக்கு நோக்கி நகருது. ட்ரெயின். பறவை வடக்கு நோக்கி நகருது. பறவை வடக்கு நோக்கி போகுது. பேர்ட். சரிங்களா? பேர்டு வடக்கு நோக்கி போகுது, ட்ரெயின் கிழக்கு நோக்கி போகுது. அப்ப அப்சர்வர் எங்க இருக்காரு? ட்ரெயின்ல இருக்காரு. அவரு தான் உற்று நோக்குபவர். அதாவது இந்த பறவை என்ன வேகத்தில் எந்த திசையில் வருகிறது அப்படிங்கிறத உற்று நோக்குபவர் இந்த மூவிங் ஃப்ரேமான இந்த ட்ரெயின்ல இருக்கார். இந்த மூவிங் ஃப்ரேமான இந்த பேர்டை நம்ம எந்த திசை எவ்வளோ அளவுல வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பறவையின் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயினின் வெலாசிட்டி. அப்சர்வர் நோக்குவோர் எங்க இருக்காரு? ட்ரெயின்ல இருக்காரு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? விபி மைனஸ் விடின்னு எழுதலாம். இது பறவையின் திசை வேகம் மைனஸ் ட்ரெயினின் திசை வேகம். இது ரிலேட்டிவிட்டி சம்ல இப்படிதான் நம்ம எழுதுவோம். சரிங்களா? ரைட்டு. இப்ப பறவையின் திசை வேகம் இது எந்த அச்சுல இருக்கு? ஒய் அச்சுல இருக்கு. அப்போ ஒய் அச்சுங்கிறதுனால ஒய் அச்ச ஒரு அலக எதை காமிக்குதுன்னா ஜே காமிக்குது, ஜே கேப். அப்ப 40 கொடுத்துருக்காங்க, 40 ஜே கேப் போட்டுடலாம். இந்த ஃபார்முலா மைனஸை போட்டாச்சு. இந்த ட்ரெயினோட வெலாசிட்டி எங்கிட்ட இருக்குது? எக்ஸ், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸோட எதிர் திசையில இருக்கு. இது நேர் திசை, இது எதிர் மதிப்பு, இது நேர் மதிப்பு. அப்ப மைனஸ் 40 ஐ கேப்னு போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸ் அச்சின் எதிர் மதிப்புடைய எக்ஸ் அச்சின் வழியே, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வழியே போயிட்டு இருக்கு. அதனால இப்படி போட்டாச்சு, விபிடி. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன புரியுது பாருங்க. விபிடி வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். அதாவது பறவையின் திசைவேகம் ட்ரெயினின் திசைவேகத்தை பொறுத்து அப்படின்னு தமிழ்ல. 40 ஜே, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். சரிங்களா? கேப் ஏன் போடுறோம்? யூனிட் வெக்டார், ஓரலகு வெக்டார் அப்படின்னு. எந்த டைரக்ஷன்ல? ஒய் டைரக்ஷன்ல, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், ஐ கேப். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? இது ஒய் டைரக்ஷன், இது எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு. இது ஒய் டைரக்ஷன்ல 40, எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு 40 அப்படிங்கல. அதுக்கு அவருக்கு அப்சர்வருக்கு எப்படி தெரியும்? நார்த் ஈஸ்ட்ல போற மாதிரி தெரியும். அதாவது வட கிழக்குல போற மாதிரி தெரியும். இப்போ எவ்வளவு வெலாசிட்டி? அப்ப இதை ரிசால்வ் பண்ணுவோமா? ரிசால்வ் பண்ணிடுவோம். எப்படி ரிசால்வ் பண்றது? இது ரெண்டும் 90 டிகிரில இருக்கு. ஒரு புள்ளியின் வழியே 2 வெக்டார்கள் தீட்டா என்ற கோணத்தில் செயல்படுகிறது. தீட்டா கோணம் இங்கே 90 டிகிரி. இது ஜே வெக்டார், இது ஐ வெக்டார். இது சரிங்களா? அப்ப நான் 90 டிகிரில இருக்கனால அந்த காஸ் வேல்யூ வராது. ரிசல்டன்ட்ல a² + b² மட்டும் வரும். 2ab
காஸ் தீட்டா வராது, ஏன்னா காசு இங்கே 90 சரிங்களா, அதனால இது வராது. ஸோ அதனால நம்ம இது ரெண்டு ஸ்கொயர் எடுத்து அண்டர் ரூட் எடுத்து போட்டுக்கலாம். 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர், இதுதான் என்னவா இருக்கும், மேக்னெட்யூடு, இதோட வெலாசிட்டி விபிடியோட மேக்னெட்யூட் சரிங்களா. ரைட்டு, அப்போ விபிடி மேக்னெட்யூடு ஃபார்முலா இப்படியும் எழுதிக்கலாம் சரியா. வெக்டார் மோடலஸ் போட்டு எழுதிக்கலாம். 40 ஸ்கொயர் 40 ஸ்கொயர்னால 2 டைம் சரிங்களா, அதை ரூட்டுக்குள்ளே போட்டு இப்போ 40 வெளியே எடுத்து ரூட்டை உள்ளே போட்டுக்கோங்க ரூட் 2. அப்போ இவ்வளோ தான் வெலாசிட்டி வருது. அப்போ இது வந்து எண் மதிப்பு. திசை என்ன திசை, திசை வந்து வட கிழக்கு, இது வடக்கு இது கிழக்கு சரியா. அப்போ வடகிழக்கு திசையில் இவ்வளோ வெலாசிட்டியில் அந்த அப்சர்வருக்கு தெரியும். அப்சர்வர் எங்கே இருக்காரு, ட்ரெயினில் இருக்காரு. சரி மாணவர்களே, தேங்க்யூ.